ஹாய் ஆல் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிச்சிங் டெக்ஸ்ட் புக். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நார்மல் குர்த்தி பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வெரி சிம்பிள், ஒரு 4 நிமிஷத்தில் உங்களோட பேண்ட் கட்டிங் வந்து முடிஞ்சிடும். ஸோ உங்கள் சைடில் இப்போ எப்படி கிளாத் வந்துட்டு நம்ம போடணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ உங்கள் சைடில் வந்துட்டு க்ளோஸ் சைடாக இருக்கணும். உங்களுக்கு ஆப்போசிட் சைடு அண்டு கீழே இருக்க சைடு எல்லாமே வந்துட்டு ஓப்பன் சைடாக இருக்கணும். சரிங்களா? உங்கள் ஆப்போசிட் சைடில் எல்லாமே ஃபுல் 4 பீஸுமே வந்துட்டு ஓப்பனில் இருக்கணும். ஸோ இப்போது உங்களுக்கு கிளாத் வந்து எவ்வளோ இருக்கணும்னா மினிமம் 21 இருக்கணும். சரிங்களா? 21, 22, 23, 25 வரைக்கும் இருக்கலாம். சரிங்களா? 19 இருந்துச்சுன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். அவங்களோட லெஃப்ட்டில் இப்போ நான் எவ்வளோ வச்சுருக்கேன்னா 1.5 இன்ச் வந்து அந்த ஷேப்க்காக வச்சுருக்கேன். ஸோ உங்களோட ஆப்போசிட் சைடில் அந்த எண்டில், சரி உங்களுக்கு 21 இன்ச்சஸ் உங்கள் கிளாத் இருக்குன்னா அந்த 21 இன்ச்சஸோட எண்டில் வந்துட்டு 1/2 இன்ச்சஸ். ஸோ 1.5லேருந்து அந்த 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இது எதுக்கு இந்த மார்க்கிங் அப்படின்னா, உங்களோட பேண்ட் அந்த ஃப்ளீட்ஸ் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்க இல்லைங்களா, அதுக்கப்புறம் உங்களோட கிளாத் வந்து தூக்கிட்டு இல்லாமல் கொஞ்சம் அமுந்த மாதிரி இருக்கிறதுக்காக இந்த மார்க்கிங் வந்து போடுறோம். ஸோ நம்மளுக்கு இப்போ தேவையானது 2 அளவு தாங்க. ஒன்று உங்கள் ஹைட் ஆஃப் த பேண்ட், உங்களோட பேண்ட் ஹைட்டு, அதுக்கப்புறம் ஆங்கிள் லென்த்து. ஸோ பேண்ட் ஆஃப் த ஹைட் எப்படி பார்க்கணுன்னா, உங்களோட இடுப்பிலிருந்து உங்களோட ஆங்கிள் கீழே நிலத்தில் முட்டுற வரைக்குமே உங்களோட அளவு எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதிலிருந்து உங்களோட இடுப்பு பட்டியை வந்து நீங்கள் கம்மி பண்ணணும். இடுப்பு பட்டி நம்மளுக்கு 7 இன்ச்சஸ் தேவைப்படும். ஸோ அதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 33 கிடைக்கும். ஸோ உங்களோட பேண்ட் ஆஃப் த ஹைட் வந்துட்டு 40 இருந்துச்சுன்னா அதிலிருந்து 7 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 33 கிடச்சிருக்கு உங்களோட ஹைட்டை பொறுத்து. அதே மாதிரி தான் ஆங்கிள் ரவுண்ட் வந்து 13 இன்ச்சஸ் உங்களுக்கு வந்து ஆங்கிள் ரவுண்ட் வந்துச்சுன்னா அதுலேருந்து பாதியாக டிவைட் பண்ணிங்க 6.5, அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 7.5. நம்மளுக்கு 2 தான் தேவை. ஒன்று வந்து ஹைட் ஆஃப் த பேண்ட்டு, அதுக்கப்புறம் ஆங்கிள் லென்த். சரிங்களா? ஹைட் ஆஃப் த பேண்ட் கண்டிப்பாக -7 பண்ணணும். சரிங்களா? ஆனால் இடுப்பு பட்டி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தனியாக ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த பார்ட் மட்டும் நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம். இப்போது நான் என்னோடய அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 33 இன்ச்சஸ் வந்துட்டு நான் கீழே மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம ஆங்கிள் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஆங்கிளோட சுற்றளவு ரவுண்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 7.5. சரிங்களா? அந்த 7.5க்கு இந்த ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு இந்த 7.5 வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது கீழே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி அடிப்போம் இல்லைங்களா, நம்ம கேன்வாஸ் வச்சுனாலும் சரி, நார்மலாகவும் கூட சரி, அதுக்கு வந்து 1.5 இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். ஸோ நம்ம 2 அளவு மார்க் பண்ணியாச்சு இல்லைங்களா. ஃபஸ்ட்டு வந்துட்டு பேண்ட்டோட ஹைட் மார்க் பண்ணி ஆங்கிள் லென்த் மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இடுப்போட அகலம் வந்து இந்த கிளாத்தில் மினிமம் 19 இருக்கணும்னு சொன்னீங்களா, இப்போ நம்மளுக்கு 21 இருக்குது. நம்மளுக்கு 19 இருந்தால் பேண்ட்டு நார்மல் பேண்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டான சைஸாக இருக்கும். ஸோ அந்த 19க்கு இப்போ நான் ஒரு மார்க்கிங் பண்ணுறேன். சரிங்களா? நார்மலாக இது எக்ஸ்எல், லார்ஜு இவங்க எல்லாமே இந்த சேம் இப்போ நான் போடுறேன் இல்லைங்களா, ஹைட்டை மட்டும் மாற்றிட்டு இதை சைஸ் அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ அந்த 19 இன்ச்சஸ்லேருந்து கீழே நான் 8 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். சரிங்களா? இந்த 8 இன்ச்சஸ் எதுக்குன்னா, நம்மளுக்கு கால் வந்து ஃப்ரீயாக மூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக அந்த 8 இன்ச்சஸ் போதும். ரொம்ப குண்டாக இருக்காங்க அப்படிங்கிறவங்க அந்த 9 வச்சிங்கன்னா ஓகே. 8.5 கூட ஓகேவாக இருக்கும். ஸோ இங்கே வந்து சைடில் 2 இன்ச்சு இந்த ஷேப்க்காக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். அவ்வளோதான். கீழே வந்து 8, சைடில் வந்து 2 இன்ச்சு. இப்போது இந்த கர்வ் ஷேப் போட்டுட்டு இந்த எண்டிலேருந்து இந்த எண்டுக்கு ஆங்கிள் லென்த்துக்கு ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களோட பேண்ட் கட்டிங் மார்க்கிங் வந்து முடிஞ்சிச்சு. இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் மார்க்கிங் முடிஞ்சிடும். அவ்வளோதான், நம்ம கட் பண்ணிடலாம். பேண்ட்டு கிளாத் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே அகலமாகவே இருக்குது அப்படின்னா இன்னும் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். எந்த ஜாயிண்ட்டுமே நம்மளுக்கு வந்து போட வேண்டியதாக இருக்காது. ஸோ இது வந்து எனக்கு கரெக்ட் சைஸாக இருக்குது இந்த பேண்ட் கிளாத் அப்படிங்கிறதுனால இடுப்பு பட்டி மட்டும் நான் ஜாயின் கொடுக்குற மாதிரி இருக்குது. சரிங்களா? இப்போ நான் இப்போ போட போகிற மார்க்கிங் வந்துட்டு எக்ஸ்ட்ரா நம்ம இப்போ கட்டிங்க்காக நான் வந்து மார்க்கிங் போகிறேன். நான் ஃபஸ்ட்டு போட்ட லைன் மேலே தான் நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் வரும். ஸோ இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா மார்க்கிங், அதாவது நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி தேவைப்படும் இல்லைங்களா, அதுக்காக இந்த லைன் வந்து நம்ம போடுறோம். சரிங்களா? 3 விஷயம்தான். ஹைட் ஆஃப் த பேண்ட்டு, ஆங்கிள் ரவுண்டு, அவ்வளோதான். இது 2 மட்டும்தான் உங்களோட அளவுகள் எடுக்கிறீங்க. அந்த 8 எல்லாம் வந்துட்டு காமனாக நீங்கள் வச்சுட்டு கட் பண்ணிடலாம். ஸோ இது நான் சொன்ன மாதிரி லார்ஜு, எக்ஸ்எல் சைஸ் இருக்கிறவங்களாம் இது யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த சேஞ்சஸுமே நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. ஹைட் மட்டும் பாருங்கள், ஆங்கிள் லென்த் மேக்ஸிமம் சேம் ஒரே மாதிரி தான் எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ ஹைட் ஆஃப் த பேண்ட் மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருமே -7 பண்ணால் போதும். சரிங்களா? இப்போ நான் சொன்ன மாதிரி துணி நான் வந்து பத்தாததுனால ஒட்டு கொடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ உங்களோட ஹைட் ஆஃப் த கிளாத் வந்து பட்டிக்கு எவ்வளோ இருக்கணும்னா 9 இருக்கணும். லென்த் அகலம் வந்துட்டு எவ்வளோ இருக்கணும்னா 12 இன்ச்சஸ் இருக்கணும். ஸோ 4 பீசஸாக இருக்கணும். அவ்வளோதான். அந்த 4 பீசஸும் 9ம் 12ம் கட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் நம்மளோட பேண்ட் கட்டிங் ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.